இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய இறைவசன தியான செய்திக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் தேவாசீர்வாதமும் நித்திய ஜீவனும் எங்கே உண்டாயிருக்கும் என்கிற ஒரு தலையங்கத்தின் வாயிலாக சங்கீதம் 133 அதிகாரம் கூறுகின்ற 3 வசனங்களையும் நான் உங்களோடு இன்றைய இறைவசன தியான செய்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனவிருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நோட்டிபிகேஷன் கிடைத்திருக்கிறவர்கள், இந்த முன் அறிவிப்பு கிடைத்திருக்கிறவர்கள், இந்த இறை செய்திகளோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நான் இப்பொழுது அந்த வேத வசனங்களை படிக்கப் போகிறேன். தலையங்கமாக தேவாசீர்வாதமும் என்றென்றைக்கும் உள்ள நித்திய ஜீவனும் எங்கே இருந்து யாருக்கு கிடைக்கும்? மீண்டும் ஒரு முறை அதை சொல்லுகிறேன் தெளிவாக. கர்த்தரால் அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் யார் யாருக்கு எங்கே இருந்து கிடைக்கும் என்கின்ற தலையங்கத்தின் வாயிலாக இன்றைய இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 133 சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். அது ஆர்வருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஹர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இன்றைய செய்திக்கான 3 இறைவசனங்கள் படித்து முடிந்தாயிற்று. இந்த 3வது வசனத்திலே தான் சங்கீதம் 133 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தான் மேற்கண்ட செய்திக்கான தலையங்கம் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கே? அதைத்தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நித்திய ஜீவன் எங்கே இருந்து நமக்கு வழங்கப்படுகிறது? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கான பதிலை அந்த 3 வசனங்களிலேயே கூறி அறிவித்திருக்கிறார். இது யாருடைய சங்கீதம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகிய தாவீது அரசனுடைய கம்பீர சங்கீதம் அல்லது ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. முதல் வசனமே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் ஆனது, அல்லது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. கணக்கிட முடியாத, அளவிட முடியாத அளவுக்கு நன்மையும் கணக்கிட முடியாத ஆசீர்வாதங்களுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அரசன் கூறுகிறார். தாவீது அரசனோடு அவன் தேவனுடைய பரிசுத்த அபிஷேக தைலத்தினாலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சமஸ்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் இஸ்ரவேலின் 12 கோத்திர ஜனங்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகிய
அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமாகிய லேவி கோத்திரத்துக்கும் அரசனாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே அவன் பாடுகின்ற போது அதை பாடுகிறான். இதோ கேளுங்கள் அல்லது பாருங்கள், கவனித்து பாருங்கள், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எந்த சகோதரர்? உடன் பிறந்த சகோதரர்களை மட்டும் அழைக்கிறாரா? இல்லை, இஸ்ராயேல் ஜனங்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் இருக்கிற இறைமக்களை, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய குமாரர்களாயிருக்கிற அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை தவிர்த்த மற்ற ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. ஏன்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தானே, அவர்களை மட்டும்தானே தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவீர்கள். உண்மைதான். இந்த பூமியின் ஒட்டுமொத்த ஜனக்கூட்டமும் தேவனுக்கு உகந்த மாதிரியாக தங்களை வாழ்ந்து காட்ட வேண்டும், தேவனுடைய மக்களாக, படைப்பின் தேவனாகிய கர்த்தருடைய மக்களாக ஜனங்கள் அனைவரும் வாழ்வதற்கு ஒரே கூட்டமாய் வைத்திராமல் அந்த ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டத்தை, ஒரு பிரிவு, ஒரு பிரிவு ஜனத்தை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகின்றார். அந்த ஜனம்தான் இஸ்ரவேலர். ஆதாவின் வழிவரவிலே வந்து நோவா கால பிரளயத்திற்கு பின்பு அழிக்கப்பட்டு அதிலிருந்து தப்பி பிழைத்த 7 பேர் கொண்ட ஆதாமின் வழிமரபில் தோன்றிய 7ஆம் தலைமுறையாகிய நோவா, 7ஆம் தலைமுறையில் 9 அல்லது 12ஆம் தலைமுறையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. நோவா கால ஜலப்பிரளயத்துக்கு, நோவா ஆதாமனுடைய நேர் வழியில் வந்த தலைமுறையை சார்ந்தவர். அந்த நோவாவின் குமாரரில் 3 ஆண்மக்களும், அந்த 3 ஆண்மக்களுக்கும் இருந்த சேம், காம், யாப்பேத் என்கிற மூவருக்கும் இருந்த 3 மனைவிகளும் ஆக 6, நோவா மற்றும் நோவாவினுடைய மனைவி ஆகிய 8 பேர் கொண்ட அந்த குழுவில் இருந்து அவர்கள் ஜனக்கூட்டம் பெருகுகின்ற போது அந்த கூட்டத்திலிருந்து ஒருவனை ஆபிரகாமின் நோவாவின் வழிமரபிலே தோன்றிய தேராகு என்பவனையும் அவனுடைய மகன் ஆகிய ஆபிரகாமையும் கர்த்தர் தெரிந்து கொள்கின்றார். அந்த ஆபிரகாமுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்பட்ட ஆபிரகாமின் குமாரன் ஈசாக், அந்த ஈசாக்கினுடைய 2ஆம் குமாரன் யாக்கோபு. அந்த யாக்கோபுக்குத்தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் செய்தார். யாக்கோபு என்றால் எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடையாளமாக பூமியின் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறான் இந்த யாக்கோபு. ஆபிரகாமின் பேரனும் யாக்கோபின் 2ஆம் குமாரனுமாகிய அந்த ஈசாக்கின் 2ஆம் குமாரனுமாகிய யாக்கோபு யாராக இருக்கிறான்? எத்தனும் ஏமாற்றுக்காரனும் வஞ்சகனும் துரோகியும் ஆக இருக்கிறார். காரணம், தகப்பனை ஏமாற்றினான், தமையனை ஏமாற்றி, ஏசா என்கிற தன்னுடைய தமையனை ஏமாற்றி அவனுக்குரிய தலைமகன் அந்தஸ்தையும் சிரேஷ்ட புத்திரபாகம் முதல் மகனுக்குரிய சொத்து பங்கையும் திருட்டுத்தனமாக தன்னையே ஏசா என்று காண்பித்து தாயின் துணையோடு, தாயின் உதவியோடு, ரெபெக்காள் என்கிற தன் தாயின் உதவியோடு தகப்பனை ஏமாற்றி தமையனுக்குரிய ஆசீர்வாதங்களை 2 உரிமை பங்குகளை தட்டி பறித்துக் கொள்ளுகிறார். சிரேஷ்டபுத்திர என்றால் தலைமகன் அந்தஸ்து, முதல் மகன் அந்தஸ்துக்குரிய அந்த 1 பங்கு சொத்து. 2வது அவனுடைய
தலைமகனுக்குரிய ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். இவைகளை தட்டி பறித்து ஏமாற்றி வாங்கிக் கொள்கிறான். இங்கே 2 பேரை ஏமாற்றுகிறான். ஒன்று தகப்பனை ஈசாக்கை ஏமாற்றுகிறான். 2 தன் உடன் பிறந்த சகோதரனையாகிய ஏசாவை ஏமாற்றுகிறான். யாருடைய துணையோடு? தாயின் சூழ்ச்சியோடு. இன்றைக்கும் குடும்பங்களிலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதிலும் இப்படித்தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளேயே சகோதரிகளுக்குள்ளேயே போட்டி பொறாமைகள். இன்றைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, தகப்பன் மக்களுக்குள்ள அடித்தடி சண்டை, எல்லாம் சொத்து பிரச்சனை தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பாக இருக்கிறது, உலக ஜனங்களுடைய இயல்பாக இருக்கிறது. இத்தகைய எத்தம் ஏமாற்றும் கொலையும் கொலைபாதகமும் கொண்ட சிந்தையும் கொண்ட அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் இருந்து அந்த ஜனக்கூட்டத்தை மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த ஜனம்தான் இஸ்ரவேல் எனப்பட்ட பெயர் பெற்ற ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இன்னும் 2-3 இனங்கள் இருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாருமே அந்த சகோதரர் அந்தஸ்துக்குள் வருவார்கள். ஏனெனில் எல்லா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனக்கூட்டமும் ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து தான் பிரிகிறது. ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணாக இருந்த அந்த ஆகாரின் மக்களில் ஆகாருக்கு பிறந்த மகன், ஆபிரகாமுக்கு ஆகாரிடத்தில் பிறந்த மகன் யாரு? இஸ்மவேல். அவர்கள் தான் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற முஸ்லிம்கள். ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இஸ்மவேலின் பிள்ளைகளா என்று கேட்டால் இல்லை. இஸ்மவேலின் கோத்திரத்தார், இஸ்மவேலின் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் இருக்கிறார்கள். அவங்கதான் இன்னைக்கு இருக்கிற உலகளாவிய இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம்கள் இந்த கோத்திரத்திற்குட்பட்ட இஸ்மவேலின் சந்ததிக்குட்பட்டவர்கள் மட்டுமல்ல, அதில் இருக்கிற ஏராளமான பிரிவுகள் வேற. அதை புரிஞ்சுக்குங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆபிரகாமுக்கு கேத்தூரால் பெற்ற 5 குமாரர்கள், மேதான், மீதியான், இஸ்பாக், மேதான், மீதியான், சிம்ரான், எக்ஸான், இஸ்பாக் ஆகிய 5 குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 குமாரர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆபிரகாமுக்கு கேத்தூரால் என்ற எகிப்திய அடிமை பெண்ணிடத்திலே பிறந்தவர். நீங்கள் அதையும் மறந்துவிடக்கூடாது. அவர்களும் ஆபிரகாமின் மக்கள் தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த பெருவாரியான ஜனக்கூட்டம் யாரு? ஆபிரகாமுக்கு கேத்தூரால் பெற்ற 5 குமாரர்களின் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இஸ்மவேலின் சந்ததியர்கள் அல்ல. மேதானிய இஸ்மவேலர்கள், மீதியானிய இஸ்மவேலர்கள் வியாபாரிகள் என்னெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நாம் படித்திருக்கிறோம். மீதியானியர்கள், மேதானியர்கள், மைதானியர்கள், சிம்ரானியர்கள், எக்ஸானியர்கள், இஸ்வாகு கோத்திரத்தார் என்று சொல்லப்படுகிறவர்கள் அனைவரும் எகிப்தியர்களும் இந்த கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். ஒரு அடிப்படையிலே பார்க்கின்ற போது இவர்கள் எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இன்னும் இந்த கூட்டத்தோடு நோவாவின் இளையகுமாரன் காமின் சந்ததிகளும் இருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள், எமோரியர்கள், ஏத்தியர்கள், ஆவியர்கள் என்று சொல்ல கானானிய 9 ஜாதிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் பெலிஸ்தியர்கள், பர்சியர்கள், இவர்கள் எல்லாம் கானானியர்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள் கூட்டம் உலக மக்கள் கூட்டமாக இருக்கிறது. எல்லா நோவாவின் சந்ததிகளில் தான் வர்றாங்க. நான் முதல்ல சொன்ன அந்த இஸ்மவேலர்களும் இஸ்ரவேலர்களும் மேதானியர்களும் மைதானியர்களும் மீதியானியர்களும் சிம்ரானியர்களும் எக்ஸானியர்களும் இஸ்வாகு வம்சத்தவர்களும் எகிப்தியர்கள். ராமசே வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் இஸ்வாகு வம்சத்தவர்கள், ஆரியர்கள்.
இவர்கள் எல்லாமே எங்க வர்றாங்க? இஸ்லாமிய மதத்திற்குள் அடைந்து கிடக்கிறார்கள். கானானியர்களும் பெலிஸ்தியர்களும் அம்மோனியர்களும் பாபிலோனியர்களும் ஈரானியர்களும் எல்லாம் உண்மையான ஈரானியர்களும் பாபிலோனியர்களும் பெலிஸ்தியர்களும் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. இன்னும் இந்துக்களா இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனையில இருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எல்லாம் மத்திய கிழக்கு ஆசியாவில் இல்லை. அந்த கூட்டம் எல்லாமே எங்கே இருக்கிறது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்திய தேசத்திலே சிலை வணக்கக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவர்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தமாகும். அதற்கு அடையாளமாக தெரிந்து கொள்ளப்பட்டதுதான் இஸ்ரவேல் சந்ததி. அந்த இஸ்ரவேலின் கோத்திரத்திலே 12 கோத்திரம். அதிலிருந்து ஒரு கோத்திரம் தேவனுக்கு என்று பெயர் பிரிக்கப்படுகிறது, லேவி கோத்திரம். 3வது குமாரனுடைய சந்ததி, யாக்கோபுடைய 3ஆம் குமாரன் லேவியினுடைய சந்ததியார் தேவனுடைய பணிவிடைக்கென்று நியாயப்பிரமாணவாதிகளாக மோசே ஆரோன் என்பவர்களுடைய வழிமரபிலே வந்தவர்கள் லேவி கோத்திரத்தாராக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்களை வேறு பிரிக்கிறார் தேவன். அவர்களை வேறு பிரித்துவிட்டு அந்த இடத்தை நிரப்புவதற்காக யாக்கோபுடைய 11வது குமாரன் யோசேப்பினுடைய இளைய மகனை இப்ராஹிம், மனாசே ஆகிய இருவரில் மனாசே மூத்தவன், எப்ராஹிம் இளையவன். அந்த இப்ராஹிமை தெரிந்து கொண்டு லேவி கோத்திரம் இருந்த இடத்திலே அவனை கொண்டு வருகிறார். அந்த எப்ராஹிம் கோத்திரம், நீங்க ராசி அட்டவணை கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செம்மறியாட்டு கடா இருக்கும். அந்த செம்மறியாட்டு கடை தான் ராசி மண்டலத்தில் முதல்ல இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் எப்ராஹிம் கோத்திரம், மேசராசி. ஆனால் யாக்கோவனுடைய மூத்த குமாரன் ரூபன், அவன் தலையிட்டு காளை. வேதாகமம் சொல்லுகிறது, நான் சொல்றது இல்லை, வேதாகமம் சொல்லுகிறது. ராசி அமைப்புகளும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் முதலிடத்தில் இருக்க வேண்டிய ரூபன் தலையிட்டு காளை 2ஆம் இடத்துக்கு மாறுகிறது. கடைசியில் இருக்க வேண்டிய 11ஆம் இடத்தில் இருக்க வேண்டிய இப்ராஹிம் தனி கோத்திரமாக வந்து ரூபன் கோத்திரம் தலையிட்டு காளை இருக்க வேண்டிய இடத்திலே செம்மறியாட்டு கடாவாக இருக்கிறது. ஆனால் லேவி கோத்திரம் இந்த கோத்திர அட்டவணையில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு விட்டது. அது தேவாலயத்தை சுற்றிலும் இருக்கிற பரிசுத்த அற்புத நிலங்களிலே குடியிருக்க வேண்டும். தேவாலயத்தை சுற்றிலும் அதை புரிந்து கொள்ளுங்க. அதனால் அட்டவணையிலிருந்து, ராசி அட்டவணையிலிருந்து எது எடுக்கப்பட்டு விட்டது? லேவி கோத்திரம் எடுக்கப்பட்டு விட்டது. சிதறி கிடக்கிற நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் சிதறித்தான் கிடக்கும். எந்த கோத்திரத்தில் எங்க இருக்கான்னு தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ராசி நட்சத்திரம் பார்க்கறதெல்லாம் போய், அது எந்த நட்சத்திரம் எங்க இருக்கு, எந்த கோத்திரத்தில் உள்ளது, எந்த கோத்திரத்தில், எந்த ராசியில் உள்ளது, எந்த ராசியில் இருக்குன்னு தெரியாது யாருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அந்த 12 ராசி அட்டவணையில 27 நட்சத்திரங்கள் குறிக்கப்படுது. ஆக இந்த கோத்திர அந்தஸ்து, கோத்திர இந்த 12 கோத்திரங்கள்ல தான் 13 கோத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள்ல தான் பூமியில் உள்ள ஒட்டுமொத்த ஜனங்களும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் வேற ராசி மண்டலமும் கிடையாது, வேற நட்சத்திரமும் கிடையாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொல்லுகிறார்? 13வது கோத்திரம் என்று சொல்லப்படுகிற அந்த லேவி கோத்திரத்திலிருந்து 3 பிரதிநிதித்துவ மூப்பர்கள், ஒரு கோத்திர அதிபதியும் 2 பிரதிநிதித்துவ மூப்பர்களும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இவர்கள் எங்கே வருகிறார்கள்? அதில் ஒருவன் ஆசாரியனாகிய, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. நன்றாக வந்து புரிந்து கொள்ளுங்கள். 2 பேர் மோசேயும் எலியாவும், அந்த பிரதிநிதித்துவ மூப்பர்கள். இவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். அதனால்தான் இவங்களுக்கு மற்ற கோத்திரங்கள்லாம் அட்டவணை இல்லை, இடம் இல்லை. மற்ற ராசி மண்டலத்தில் இடம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். தேவாலயத்தின் பிரகாரங்களிலே காவல் காக்கிறவர்களும் தேவாலய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கிறவர்களும் அவர்களே. இங்கே ஏன் இது முன்னாடி சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த 2வது வசனம்,
133 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இந்த 27 சகோதரர்களும் 12 சகோதரர்கள், யாக்கோபின் பிள்ளை இஸ்ரவேலின் குமாரர்கள் 12 பேரும், கோத்திர பிதாக்கள் 12 பேரும், அவர்களுடைய அந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்களின் பிரதிநிதித்துவ மூப்பர்கள் 24 பேரும், எல்லாம் வேதாகமத்தில் இருக்கு. நான் எதையும் புதுசா ஒன்னும் சொல்லல. கோத்திர பிதாக்கள் 12 பேர், எல்லாம் சகோதரர்கள். கோத்திர பிரதிநிதித்துவ மூப்பர்கள் 24 பேர். எவ்வளவு ஆச்சு? 36 ஆச்சு இல்லையா? கூட பொதுவாக தேவனுக்கு முன்பாக இந்த 36 பேருக்கும் முன்னவர்களாக தேவனுக்கு முன்பாக பரிந்து பேசும்படி நிற்கிறவர்கள், தேவனிடத்தில் கேட்டு சொல்லவும் தேவனிடத்தில் இவர்களுக்காக பரிந்து பன்றாடவும் நிற்கிறவர்கள் 3 பேர். ஆக மொத்தம் 39 பேர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 39 பேருக்கும் தேவாசீர்வாதங்கள் நிலைவரமாக தங்க வேண்டும். 39 பேரும் அவர்களை சார்ந்த பின்னடியார்கள். இந்த பூமியில் இருக்கிற 800 கோடி ஜனங்களுக்கும் இன்றைக்கு தோராயமாக இந்த பூமியிலே 800 கோடி ஜனங்களுக்கு மேல் இருக்கிறார்கள். சென்சஸ் புள்ளிவிவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. தோராயமாக 780 கோடி ஜனங்களுக்கு மேல் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் இந்த வேதாகமம் சொல்லுகின்ற ஆசீர்வாதங்கள், தேவாசீர்வாதங்களும் நித்திய ஜீவனும் சென்றடைய வேண்டும். இதற்கு நாம், அதாவது இஸ்ரவேலர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ராயேலர்களும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய இஸ்ராயேலர்களும் நாம் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஏதோ குத்தாட்டம் போடுறதுக்காக ஆலயத்துக்கு போகாதீங்க. இன்றைக்கு தேவாலயங்கள் எல்லாம் குத்தாட்டம் போடுகிற இடங்களாய், விக்கிரக தோப்புகளிலே பேய்களுக்கு பிசாசுகளுக்கு முன்பாக குடித்து நாட்டியமாடுகிறது போல, அரை நிர்வாண நாட்டியம் போடுவது போல் இருக்கிறது தேவாலயங்கள். கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதகர்களும் உத்தமர்கள் இல்லை, எல்லாம் பொறுக்கிகளாக இருக்கிறார்கள், திருடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீ தேவ சமூகத்திலே ஜனங்களுக்காக நிற்க வேண்டும் என்றால் நீ உன்னை பரிசுத்தவனாக காத்துக்கொள். தேவனுடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவனாக நீ இருக்க வேண்டும் என்றால் அங்கி மண்ணாங்கட்டி எல்லாம் தேவையில்லை, பாஸ்டர் வட்டமெல்லாம் தேவையில்லை. எனக்கு பாஸ்டர்கள் எல்லாம் பொம்பளை பொறுக்கிகளா மாறி இருக்கான், குத்தாட்ட வீரர்களாய் மாறி இருக்கிறார்கள், காணிக்கை திருடர்களாய் மாறி இருக்கிறார்கள், மதுபான பிரியர்களாய் மாறி இருக்கிறார்கள், வேசி மக்களாய் மாறி இருக்கிறார்கள். தேவாலயங்கள் வேசி ஆலயங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் தேவ ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ அங்கி போட்டு பாஸ்டர் 50 வருஷம் நீ பாஸ்டர் ஆயிரு, பிஷப் ஆயிரு, பேராயராயிரு, நீ பரலோகம் போக மாட்டாய். உன் மரணம் மகா கொடியதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனால் அடிக்கப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் ஊழியம் செய்யாதீர்கள். பரிசுத்த வேடம் போட வேண்டாம். அந்நிய ஆவிகளை சேவித்து விக்கிரக தோப்புகளிலே பேய்கள் பிசாசுகளுக்கு முன்பாக நாட்டியமாடுவது, நடனமாடுவது போல் தேவாலயத்திலே அலங்கோலமாக தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதம் பெற மாட்டீர்கள். மனம் திரும்புங்கள். கேட்டா போதகரே ஆடுறாரு, போதகர் அம்மா ஆடுறாங்க, ஏன் நாங்க ஆடக்கூடாது? வெறுப்புறவன் ஆடிட்டு போ. அவன் ஆடுறதுனால நானும் ஆடுறேன்னு நீ சொல்லாத. அவன் எல்லாவற்றையும் ஏதோ கொஞ்சம் அறிந்தும் அறியாதவனை போல், அஞ்ஞானியை போல் இருக்கிறார்கள் இன்றைய திருச்சபைகளில் இருக்கிற விசுவாசிகளும் போதகர்களும் பிரசங்கிகளும் ஆசீர்வாத பொறுக்கிகளும். அதை பொருந்து கொள்ளுங்கள். நீ ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் இங்கே சொல்கிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. உனக்கு இன்பமா இருக்கா தேவாலயத்துக்கு போறது? சகோதரர் ஆலயத்துக்கு போகிற சகோதரர்கள் எல்லாம் ஒன்றாக
சகோதரர்களாக இருக்கிறீர்களா? நீங்க குடும்பத்துல உறவு முறை எப்படி இருந்துவிட்டு போகட்டும், நீ ஆலயத்துக்கு வர்றனா கிறிஸ்துவுக்குள் நீ கிறிஸ்துவின் சகோதரனாக இருக்க வேண்டும். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறாய் என்றால், நீ தேவ சபைக்குள் வருகிற போது, ஆராதனை வேளையில் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருகிற போது, நீ சகோதரனாக, கிறிஸ்துவுக்குள் சகோதரனாக, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இருக்கிறீங்களா? இல்ல. இவனை கெடுத்து அவன்கிட்ட சொல்ற, அவனை கெடுத்து அவன்கிட்ட சொல்ற, அவனுக்கு வாய கிண்டி பிடுங்கி வாங்கி அவன்கிட்ட போய் சொல்ற, அவன்கிட்ட கொண்டு போட்டு கொடுக்கிற. நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்துவின் பண்பியல்கள் உங்களுக்குள் இருக்கிறதா? அப்படின்னா நீங்க கிறிஸ்தவன் சொல்லுங்க, இல்லைன்னா கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. கிறிஸ்துவின் நாமத்தை இழிவுபடுத்தாதீர்கள். உங்கள் பிறப்பே காட்டிக் கொடுப்பதும் கூட்டிக் கொடுப்பதும் ஏமாற்றுவதும். உடன் பிறந்த சகோதரர்களை யாக்கோபை போல எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களும் துரோகிகளுமாயிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்கிறீர்கள் நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று. போதகர்கள் உட்பட, பேராயர்கள் உட்பட, திருச்சபை தலைவர்கள் உட்பட அத்தனை பயலும் பேசிக்கல்லர்களாய் விபச்சாரர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சபை இல்லைங்க, உலகம் பூரா அப்படிதான் இருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவாசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் நீ பெற வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார். அது ஆரோனுடைய 133 சங்கீதம் 2ஆம் வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட. ஆரோன் யார்? பூமியின் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே நிற்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே பூமியின் ஜனங்களிலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து, லேவி கோத்திரத்திலிருந்து, ஆசாரிய வம்சத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு தேவ பரிசுத்த அபிஷேக தைலத்தினாலே, அதாவது தேவ குமாரர்களுக்கு அல்லது தேவ தூதர்களுடைய சிரசிலே ஊற்றப்பட வேண்டிய பரிசுத்த அபிஷேக தைலத்தினாலே, தேவன் மாத்திரமே ஒழிய அந்த அபிஷேக தைலத்தை முகர வேற யாருக்கும் தகுதி இல்லை. தேவனுக்கென்று பிரத்யேகமாய் செய்யப்பட்ட அபிஷேக தைலத்தினாலே ஆரோனுடைய சிரசின் மேல் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, அவனுக்கு பரிசுத்த அங்கி, ஆசாரியனுக்குரிய அங்கிகள் ஒடுக்கப்பட்டு இஸ்ரவேலின் பூமியின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய 12 கோத்திரங்களின் எண்ணிக்கையிலே, 12 ராசி மண்டலங்களில் இருக்கிற அந்த 12 ராசிகளின் அடிப்படையிலே எண்ணிக்கையிலே, அவனுடைய மார்பதகத்திலே 12 மணிரத்தின மாலை, 12 மணிரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு மணி, 4 ஆரங்கள் கொண்ட ஒரு மணிரத்தின மாலை அவன் மார்பதகத்திலே அங்கிகளின் மேல் அணியப்பட்டிருக்கிறது. அவன் ஒட்டுமொத்த 12 ராசி மண்டலங்களின் ஜனக்கூட்டத்திற்காக, மக்கள் இனங்களுக்காக தேவ சமூகத்திலே நிற்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மட்டுமல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ்ரவேலின் 12 கோத்திர பிதாக்கள், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலுடைய 24 மூப்பர்கள், லேவி கோத்திரத்தின் அந்த 3 பிரதானிகள் உட்பட அனைத்து சகோதரர்களுக்கு, அனைவரும் தேவனுடைய சமூகத்திலே சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள் அனைவரும் உடன் பிறந்த சகோதரர்களே. இந்த நினைவு நீ தேவாலயத்திலே செல்லுகிற போது இருக்க வேண்டும். அப்படின்னா போட்டி பொறாமைகள் போயிடும். அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவனை வீடு நிலங்கூட இல்லாம அழிக்கிறது, சவால் விட்டு அழிக்கிறது. நீ 200 ஆண்டுகளுக்கு முன்பு, நீ 400 ஆண்டுகளுக்கு முன்பு அழிக்கப்படாமல் தப்பி விட்டீர்கள், இப்போது நான் உங்களை அழித்து விடுவேன் என்று சவால் விடுவது, இதெல்லாம் அந்த யாக்கோவனிடத்தில் எத்தனை ஏமாற்றுக்காரனமாயிருந்த யாக்கோவனிடத்தில் இருந்த குணாதிசயங்கள். அந்த குணாதிசயங்களோடு தேவாலயத்திற்கு வராதே. அங்க என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரு. நீ எதுக்கு அங்க போற? கும்மாளம் போடுறதுக்கு? வேசிகளோடு நாட்டியமாட எதற்கு செல்கிறாய் ஆலயத்திற்கு? காணிக்கை திருடர்களோடு கைபோட்டு காணிக்கை எண்ணுவதற்கு எங்கே போகிறாய்? பதவியில் இருந்து பெண்களை வேட்டையாடுவதற்கு நான் வேற ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதை பாருங்க. மெய்ப்பர்கள்
மந்தையை மேய்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை மேய்த்துக் கொண்டு மந்தையின் கொளுத்தாடுகளை வேட்டையாடி தின்கிறார்கள் வேசிக்கள்ளர்கள். இதானே இன்னைக்கு ஆலயத்தில் நடந்துட்டு இருக்கு. எல்லா கோவில்களும், எந்த மத கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் மார்க்கம் என்று சொல்லுகிறீர்கள். வெக்கமா இல்ல உனக்கு? கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்வதற்கு, தேவனை சென்றடைகிற வழி என்று சொல்வதற்கு நீ வேசி மகனாக இருக்கிறாய். ஒரு சபையில இருக்கிற 1000 குடும்பம் இருக்கு, 1000 விசுவாசி இருக்கிறான்னா நீ எத்தனை பேரை உனக்கு வப்பாட்டியா வச்சிருக்கிறாய்? கோயில்ல வர்ற எத்தனை பேரை நீ படுக்கை கலைக்கிறாய்? திருச்சபையில தலைமைங்கிற டெய்லி ஒரு பொண்டாட்டி வேணுமா எனக்கு? நீ கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறாய். கிறிஸ்துவின் மார்க்கத்தை, கிறிஸ்துவின் வழியை, சிலுவை பாதையாகிய, சிலுவையின் வழியாகிய கிறிஸ்துவை நீ பின்பற்றவில்லை. நீ மத கிறிஸ்தவம், மதம், காம வரி. மதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காமம், காம இச்சையின் வெறி பிடித்து அலைகிறாய் மிருகங்களை போல். நீ எல்லாம் கிறிஸ்தவங்கிறாய். பக்தி பரவசத்தில் போய் நிற்கிறாய். அதே சபைக்குள்ள உன் கூட படுக்கையில இருக்கிற 7 பேர் 8 பேர் இருக்கிறான். உன் பொண்டாட்டிக்கும் தெரியும் நீ எத்தனை பேருக்கு கூட படுக்கையில். உன் பிள்ளைகளுக்கும் தெரியும். பொறுக்கிகளே, நீங்கள் எல்லாம் வெட்கம், மானம், சூடு, சொரணையே இல்லையா? உங்கள் தலைமுறைகளே அப்படித்தான் இருக்கிறது. உங்கள் பாரம்பரியங்களே அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வரவில்லை. நீங்கள் பெண்களை காம இச்சையோடு வேட்டையாடுவதற்காகத்தான் ஆலயங்களிலே குடியேறுகிறீர்கள். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீ தேவாசீர்வாதம் பெற வேண்டுமா? கோவில் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிற, கள்ள பொண்டாட்டிக்கு சொத்து வாங்குற, மதுபானம் இருந்துகிறாய். பெட்டி பெட்டியா, பாட்டில் பாட்டிலா மதுபானம் வாங்கி சப்ளை பண்ற. நீ எல்லாம் கோயில் தலைவன், நீ எல்லாம் கிறிஸ்தவன். நாய்களின் கூட்டமே, பட்சிக்கிற வெளிப்படையாக பட்சிக்கிற ஓநாய்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காது. வெளிப்படையா சொல்றேன். எத்தனை பேர் என்னாலும் எனக்கு சாபம் போட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களோடு நீ கைகோர்த்து தெரிகிறாயா? உனக்கும் அழிவு நாசமாய், நாசமும் அழிவும் உன் வாசலண்டை வந்திருக்கிறது. மறந்து விடாதே. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அது ஆரோனுடைய நீ ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் பெற வேண்டும் என்றால் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். என்னது அந்த தைலம்? எது? ஆரம்பத்தில் சொன்னேன். நீ பழைய ஏற்பாட்டை யாத்ராகம புத்தகத்தை படிக்க வேண்டும். மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், உன் சகோதரனாகி உன் தமையனாகி ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றும்படி பிரத்யேகமாய் மனுஷர் முகரக்கூடாது, மனுஷர் மனத்தி பார்க்க கூடாது. தேவனுக்கு என்று மகா பரிசுத்தமாய் பரிசுத்த அபிஷேகத்தலத்தை உண்டு பண்ணி அதில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணு. அவன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவானாக இருப்பான். தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பரிசுத்தனாக இருக்க வேண்டும். ஒரு கோயில்ல காட்டியா? ஒரு கள்ள பிரசங்கி வேலை வாய்ப்புகளுக்காக, பதவிகளுக்காக, சம்பாத்தியங்களுக்காக, ஊழியத்திற்கு அந்த பொறுக்கிகளே, நீங்கள் எல்லாம் பரிசுத்த வேடம் போட்டு நடக்கிறீர்கள், அங்கிகளை கட்டிக்கொண்டு. வேற வேலைக்கு போங்கடா, வேறு வேலைக்கு செல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடுமையான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறேன். காலம் அதிகம் இல்லை,
மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நாசமாய் போவீர்கள். தேவாலயத்தில் தேவ சமூகத்தில் பரிசுத்த வேடம் போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள், வேட்டையாடுகிறீர்கள், விபச்சார விடுதிகளாய் விபச்சார வேசியாலயங்களாய் தேவாலயங்களை மாற்றுகிறீர்கள். அதன் பிரதிபலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே மனம் திரும்பினா மனம் திரும்ப, இல்லைன்னா ஓடி கேட்காம. அவன் அது என்னவாக இருக்கிறது? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அதாவது தூதர்களின் மேல், தேவகுமாரர்களின் மேல் சிரசிலே ஊற்றப்பட வேண்டியது தேவனுக்கு பிரத்யேகமாய் செய்யப்பட்டது. மனுஷனுடைய தலையின் மேல் அது ஊற்றப்பட்டால் அவன் சாக வேண்டும். நன்றாக புரிந்து கொள். ஆசாரிய ஒழுத்து வந்திருக்கிற நீ புறம்போக்கு மனுஷன், மதவரி, காமவரி, சம்பாத்திய வரி, பணவரி பிடிச்சவன், பதவி வரி பிடிச்ச மனுஷன், அழிக்கப்படுவதற்கு எதுவானவன். ஆனால் ஆரோன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தனாக இருப்பதற்காக தேவபுத்திரனாக இருக்கிறான். தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுக்கு முன்பாக நிற்கதாக. அவன் சாதாரண மனிதன் அல்ல. நீங்க எல்லாம், நாங்க எல்லாம் தேவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் தேவர்கள் அல்ல, சாதாரண மனித பிறவிகளை. மனிதர்களிலிருந்து பணத்துக்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக, சம்பாத்தியத்திற்காக, தேவாலயங்களிலே தேவ சமூகத்திலே வேசித்தனம் பண்ணுவதற்காக நீ எல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிற. அதை புரிஞ்சுக்கோ. அது என்ன செய்து அவனுடைய சிரசின் மேல், அவனுடைய தாடியிலே, சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவன் உடுத்தி இருக்கிற அந்த ஆசாரியனுடைய அங்கி முழுவதும் நனைந்து அவன் பாதங்களில் இறங்குகிறதுமாக இருக்கிறது. இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், நல்ல தைலம் மகா பரிசுத்தமாய் செய்யப்பட்ட மகா பரிசுத்த அபிஷேக தைலம். அந்த அபிஷேக தைலம் அவன் சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் அங்கிகளிலே இறங்கி அவன் பாதங்களை நனைக்கிறதாக இருக்கிறது. அது 3ஆம் வசனம். அது ஹெர்மோன் மேலும், ஹெர்மோன் பர்வதங்கள், ஹெர்மோன் மலைகள். அதாவது இன்றைய இஸ்ரவேலிலே சிரியாவின் பகுதிகளை சார்ந்திருக்கிற கோலன் குன்றுகள் என்று சொல்லுகின்ற, அதில் முக்காவாசி இஸ்ரவேலர்கள் பிடித்து விட்டார்கள் கடந்த யுத்தத்திலே. அந்த கோலன் குன்றுகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஹெர்மோன் மலை குன்றுகள், அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார். ஹெர்மோன் மேலும், ஹெர்மோன் மலைகளின் மேலும், சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் நல்ல பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. ஹெர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. இந்த பனி என்ன தெரியுமா? வேதாகமத்தில் இதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம், பகலிலே நாம் பார்த்திருப்போம் நம்முடைய பகுதிகளிலும் இந்த பனிக்காலம், இந்த காலகட்டத்திலே பனிக்காலங்களிலே வயல் நிலங்கள் அறுவடை செய்கின்ற காலங்களிலே பனி பெய்திருக்கும். மரங்களின், செடிகளின் இலை தலைகளிலே பனி பெய்திருக்கும். அதுபோல உயர்ந்த மலைப்பகுதிகளிலே பனி பெய்கிற காலம் இருக்கும். எம்எம்எலை பனி. நம்முடைய தமிழ்நாட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே சென்றால் காலையில பனி இருக்கும், பனி பெய்திருக்கும். அதுபோல அந்த பனி எப்படி இருக்குமாம்? அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தைலம் எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்திலும், மகா பரிசுத்த அபிஷேகத்திலும், ஹெர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் நல்ல பனிக்கு ஒப்பாக இருக்குமா. இந்த பனிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அந்த பனிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை உங்களுக்கு விளக்கி சொல்லி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உங்கள் வேதாகமங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் பல செய்திகளிலே அதை குறித்து கூறியிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று சொல்லுவார்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார் வருங்காரியங்களை குறித்து. நீ தேவாசீர்வாதத்தையும் சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற நன்மையும் இன்பமுமான தேவாசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த பனி ஆரோனின் மேல் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த அபிஷேகத்தையிலும் இன்றைய நாட்களிலே இனி வரும் நாட்களிலே நம் அனைவர் மேலும் உச்சந்தலைகளிலும் சரீரம் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சரீரம் முழுவதிலும் எர்மோன் மலைகளின் மேல் சியோன் பர்வதங்களின் மேல் பெய்யும் பனி போல் பெய்ய வேண்டும். இந்த பனி எதுவென்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிற தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கூறி அறிவித்திருக்கிற ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அந்த தெளிக்கப்படும் ரத்தம் தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நீங்களும் நான் யார்? நீ ஊழியக்காரனா இருக்கலாம், நீ பாஸ்டரா இருக்கலாம், நீ ரெவரண்டா இருக்கலாம், நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ பேராயரா இருக்கலாம், நீ அப்போஸ்தலனா இருக்கலாம், எந்த நாயாகவும் இருந்துட்டு போ. நீ இருக்கிறாயா? அந்த பெயர் சொல்லுக்கு தகுதியான நிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்ல சம்பாத்தியத்துக்காக, தொழிலுக்காக, ஆதாய தொழிலுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறியா? இல்ல பெண்களை வேட்டையாடுவதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிறாயா? இல்ல தேவாலய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக ஆலயத்தில் பதவி வகிக்கிறையா? முதல்ல அதை யோசி. அப்படின்னா வெளியே போ, அதுக்கு வேற இடம் இருக்கு. தேவாலயங்களை விட்டு வெளியேறுங்கள், ஆனால் வெளியேற்றப்படுவீர்கள் ஒரு நாள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இனி வரும் காலத்தில், மீட்பின் காலத்தில் அந்த கிறிஸ்தவம் இருக்காது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கும். தேவன் சொல்லுகிறார். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மந்தையை மேய்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மேய்ப்பர்களை, இந்த ஊழியர்களின் கூட்டத்தை அழித்து ஒழித்து விடுவேன். என் ஜனத்தை நானே மேய்ப்பேன், என் மந்தையை நானே மேய்ப்பேன், அதை மடக்குவேன் என்று சொல்லுகிறார். தேடி வாசியுங்கள், மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் ஒழிக்கப்படுவீர்கள். நீங்களா திருந்திரணும். திருத்தப்படுவதற்காக இருந்தீர்கள் என்றால் அழிக்கப்படுவீர்கள், அழித்து ஒழிக்கப்படுவீர்கள், அல்லது திருச்சபைகளை விட்டு வெளியேற்றி துரத்தப்படுவீர்கள். வீடு குடி ஒண்ணும் இல்லாம விட வேண்டியிருக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நீங்களும் நானும் இன்றைய உலக கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்தவன் மட்டம் மார்பை அடித்துக் கொண்டிருக்கிறாயே, நீ கிறிஸ்தவனே அல்ல. கிறிஸ்துவனுக்குள் இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தைகள் உன்னிடத்தில் இல்லை, கிறிஸ்துவின் ரத்தம் உன்னிடத்தில் இல்லை, கிறிஸ்துவின் ஆவி உன்னிடத்தில் இல்லை. அந்நிய ஆவிகளும், அசுத்த ஆவிகளும், வேசித்தன ஆவிகளும், பொய்யின் ஆவிகளும், திருட்டின் ஆவிகளும், கொள்ளையடிக்கிற ஆவிகளும் தான் உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னை நீயே சீர்தூக்கிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பதற்கு உன்னை விட்டுக் கொடு, இல்லையேல் நாசமடைவீர்கள். அநேகர் அழுகி புழுத்து நாறிக்கொண்டிருக்கிறார்கள். மறந்துவிடக்கூடாது. யாரு?
சாதாரண மனிதனும் இருக்கிறான். தேவனுடைய பந்தியிலே மதுபானம் அருந்தி கொண்டு பிராண்டி அடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு வந்து தேவனுடைய பந்தியிலே ராட்சரசம் அப்பமும் ரசமும் புதித்தவனும் இருக்கிறான், புழுத்துட்டு இருக்கான். புரிஞ்சுக்க கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து இங்கே சொல்கிறார். 2 ஆதார வசனங்களை நான் ஒன்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்தும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து உங்களோடு எடுத்து காண்பித்திருக்கிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மறுஜென்மம் முழுக்க தண்ணீர் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது அந்த புறம்போக்கு பயில ஏதாவது சொல்லி தந்தாங்களா உங்களுக்கு? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிற மறுஜென்ம முழுக்கு நீ தண்ணீர் முழுக்கு என்று கொடுக்கிறாய். மறுஜென்ம முழுக்கு இல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மறுஜென்ம முழுக்கை கொடுப்பவன் மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அந்த மறுஜென்ம முழுக்காகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அதுதான் தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனும், தெரிந்து கொள்ளப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று பரிசுத்த பேதுருவும் சொல்லுகிறார்கள். அதை அவர்களுக்கெல்லாம் முன்பே ஏசாயா தீர்க்கனும் கூறி அறிவித்திருக்கிறார். அதான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படித்து காண்பித்தேன். ஒரு முறை கூட அதை படித்து காண்பித்து விவரித்து செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட இழந்திருப்பார்கள். மரித்தவன் யாரு, பிரேதமாயிருக்கிறவன் யாரு? நான் பலமுறை அதற்கான விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன். மரித்து போனவர்கள் மாம்ச சரீரத்திலே செத்து ஒன்று சுட்டரிக்கப்பட்டிருப்பாங்க, சாம்பலாக்கப்பட்டிருப்பார்கள், அல்லது கல்லறைகளிலே புதைக்கப்பட்டிருப்பார்கள். புரியுதா? அவர் தான் சொல்றாரு, அவரு மரித்த உம்முடையவர்கள், அதாவது மரித்து போய் தங்கள் கல்லறைகளிலே இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே, அதான் மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். பிரேதமானவன் யாரு? நீங்களும் நானும். இன்றைய கள்ள போதகர்களும் பேராயர்களும் போப்பாண்டவரும் அவருடைய கூட்டங்களும் வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு அல்லேலியா சோத்திரம் சொல்ற அத்தனை பொறுக்கி பேலும் ஒருத்தனுடைய பரிசுத்தாவி இல்லை. பணம் சம்பாதிக்கிற ஆவிதான் இருக்கிறது. எல்லா தீமைக்கு மேலா இருக்கிற பண ஆசையின் ஆவிகளும், பெருமையின் ஆவிகளும், அசுத்தாவிகளும், குறி சொல்லுகிற ஆவிகளும், வேசி வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகளும் தான். ஒருவனிடத்திலும் பரிசுத்தாவி இல்லை. ஒருவனிடத்திலும் சத்தியத்தை சொல்லுகிற ஆவி இல்லை, சத்திய ஆவி இல்லை. சத்திய ஆவியானவர் வருகிற போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது தான் பரிசுத்தாவியானவருடைய வேலை. உன்னுடைய தீய வழிகளை உனக்கு சுட்டிக்காட்டி உன்னை கண்டித்து தண்டனைக்குட்படுத்தி உன்னை மனம் திரும்பி நல்வழிப்படுத்துவதுதான் பரிசுத்தாவியானவருடைய வேலை. உன்னை சீர்படுத்துவது, உன்னை நல்வழிப்படுத்துவது. உன்னிடத்தில் இருக்கிற உன்னாலே புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத தீய பண்பியல்புகளை, தீய குணாதிசயங்களை, தீய நடத்தைகளை, தீய இச்சைகளை, மனதின் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை விட்டு விலகச் செய்து உன்னை மனம் திரும்பி தேவ பிள்ளையாக மாற்றுவதுதான் சத்தியாவியானவருடைய வேலை. எதை செய்த நீ காணிக்கைக்காக பிரசங்கிக்கிறாய். சபை கட்டுறதுல, அத கட்டிடம் கட்டுறதுல முன்ன நிக்கிற, ஏன்னா கொள்ளாடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம். தேவாலயத்தில் பொருட்களை, பெஞ்சி, சேரு, மேசை, அந்த பர்னிச்சர்ஸ் வாங்கி குவிக்கிறதுல முன்ன நிக்கிற, ஏன்னா கொள்ளையடிக்கலாம், அதுல கமிஷன் வாங்கலாம். கட்டுமான பணிகளிலே கொள்ளையடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம், கள்ளக்கணக்கு எழுதலாம். ஏன்னா காணிக்க கொடுக்கிறது தான் இந்த பிச்சைக்கார கூட்டம் இருக்கு. எதை கேட்டாலும் தருவாரு. காணிக்க கொடுக்க நிறுத்துங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த சபை சீர்படும், சபை தலைவர்கள் சீர்படுவார்கள். கொள்ளையடிக்க முடியாது, ஒரு பேர் வர மாட்டான் பதவி. இது காணிக்க கொடுத்து நீங்க பழகிட்டீங்க. அதாவது கொள்ளையடிப்பதற்காக காணிக்கை கொடுக்கிறீர்கள். அவர்கள் உல்லாசமாய் வாழ்வதற்காக நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறீர்கள். அவர்கள் சம்பாதிப்பதற்காக, வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் காணிக்கை கொடுக்கிறது கேட்கறது போல. பாஸ்டர்ஸும்
ஊழியக்காரனும் சபை தலைவர்களும் என்ன செய்வாங்க? உழைக்காம பிறர் கொடுக்கிற கர்த்தருக்கு காணிக்கை என்று வாங்கி கொள்ளையடித்து கமிஷன் வாங்கி பணம் சம்பாதிக்கிறது தானே, அப்படித்தானே? முதல்ல தேவையற்ற செலவுகளுக்கு, தேவையற்ற காரியங்களுக்கு செலவு செய்வதை நிறுத்துங்கள், காணிக்கை கொடுப்பதை நிறுத்துங்கள். சொன்ன இடத்துல நிப்பான், சொன்ன இடத்துல ஊழியக்காரன் நிப்பான், பாஸ்டர் நிப்பான், பேராயர் நிப்பான், டீக்கன் நிப்பான், செக்ரட்டரி நிப்பான். புரியுதா? ஏன்னா கையில இருந்து எடுத்து போட்டு சொந்த பணத்தை எடுத்து சபைக்கு செலவு கொண்டு தான் தெரியும். இது காணிக்க பணம் நீங்க கொடுக்கறது. மாசம் 2 லட்சம் 3 லட்சம் ரூபா காணிக்க கொடுக்குறீங்க. வெறும் 50,000 ரூபாய் காணிக்க கொடு. ஊழியத்துக்கு வர்றவங்க ஊழியத்துக்கு காணிக்கை எல்லாம் கிடைக்காது. சொந்த செலவுல வந்து ஊழியம் செய்துட்டு போ அப்படின்னு சொல்லு, ஒரு நாயும் வராது. அல்லேலியா சோத்திரம் சொல்லுதுக்கு. புரியுதா? காணிக்கை இல்லாம காணிக்கை தர முடியாது. கர்த்தருக்கு ஊழியக்காரனாக இருந்தால், நீ உண்மையாக உத்தமனாக இருந்தால், நீ ஊழியத்தை வந்து காணிக்கை சம்பளம் வாங்காமல், கூலி வாங்காமல் ஊழியம் செய்துட்டு போன்னு சொல்லு. எத்தனை பேர் வருவாங்க அன்னைக்கு தெரியும். நீ கொடுக்கிற 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறான் மாஸ்டர். சம்பளம் வாங்காத கொஞ்சம் கூட்டம் இருக்குது. ஆணையை கட்டி ஓட்டாலும் காணிக்கப்பட்டியில போட்டாலும் அவனுக்கு தாங்காது, தகையாது. எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. எல்லாம் அவனுக்கு தான். உருப்படுவீங்க. நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள், பணத்தை ஆராதிக்கிறீர்கள், உலக சம்பத்துக்களை ஆராதிக்கிறீர்கள், உலக ஐஸ்வர்யங்களுக்காக ஊழியத்திற்கு வருகிறீர்கள். கிறிஸ்துவை ஆராதிப்பது போல் நடிக்கிறீர்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், மரித்த உம்முடையவர்கள், அதாவது மரித்த உம்முடையவர்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பிரேதமாயிருக்கிற எங்களோட, என்னுடையவர்களோட, பிரேதமாயிருக்கிற என்னுடையவர்கள்னா இந்த பண பொறுக்கிகள், காணிக்கை பொறுக்கிகளோட, இந்த பொம்பளை பொறுக்கிகளோட, வேசிக்கலர்களோட, விபச்சாரிகளோட, காணிக்கை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்கள், திருச்சபை தலைவர்களோட, டிக்கமாரோட, செக்ரட்டரிகளோட, திருச்சபை தலைவர்கள், காணிக்கை கொள்ளையர்கள், பதவி வெறியர்கள், ஓட்டுக்காக மதுபானம் சப்ளை பண்ணுகிறவர்கள், பெண்களையும் விபச்சாரிகளையும் பெண்களையும் பாட்டில் பாட்டிலா குட்டி குட்டியா பணமும் பெண்ணும் பெட்டி பெட்டியா குட்டியும் குட்டி குட்டியா பொண்ணும் கொடுத்து ஓட்டு வாங்குறான். இவர்கள் தான் யாரு? பிரேதமான என்னுடையவர்களோட, அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரேதங்களாக இருக்கிற இந்த உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கம்பீரியுங்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்கள் யார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், சுட்டு சாம்பலிலே எரியூட்டி சாம்பலாக்கப்பட்டவர். அவனுக்கு ஆத்மா சாகாத, சரீரத்தை தான் சாம்பலாக்க முடியும். ஆன்மா உயிருடன் தான் இருக்கும். ஆன்மா அழிவிற்குரியதல்ல. நீ சுகபோகங்களை அனுபவித்து பாஸ்டர் அங்கேயும் போட்டுட்டு திருச்சபையில பதவியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வேலை? அது சர்ச்சில் செக்ரட்டரியா இருக்க. உனக்கு என்ன வேலை? சர்ச்சில் டீக்கனாரியா இருக்க. சம்பாத்திய தொழில் வேலையாக்கு. உனக்கு என்ன வேலை? என்ன உனக்கு தொழில்? என்ன? சர்ச்சில் செக்ரட்டரியா இருக்க. எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? அது அங்க ஒரு 2-3 லட்சம் ரூபாய் காணிக்க வரும். அப்ப நீ எவ்வளவு கைப்பட்டு வருவ? கணக்கு எழுதுவ? பொறுக்கிகளே, சபையில செக்ரட்டரியா இருக்கிறது உனக்கு இப்ப வேலையா? நீங்கள் எல்லாம் எப்படி உருப்பட போகிறீர்கள்? நித்திய அழிவை அறுவடை செய்ய போகிறீர்கள். இப்ப விதைக்கிறீங்க, அறுப்பீங்க மொத்தமா. சொல்லுகிறார், விழித்து கம்பீரியுங்கள் மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே,
மண்ணிலே ஒரு வகையில மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறவர்களே, அல்லது மண்ணிலே உயிர் வாழுகிறவர்களே, உயிருடன் என்னை போல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நடமாடி கொண்டிருக்கிறவர்களே, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கம்பீரியுங்கள், எழும்புங்க. தூங்குறது போதும், இருட்டில பால் குடிச்சது போதும். பூனை பால் குடிக்கும் போது, குட்டிக்கு பால் கொடுக்கும் போது கண்ணை மூடிக்குமா? அதுபோல நீ எவ்வளவு விபச்சாரம் செய்தாலும் தேவாலயத்திலே வெளியிடங்களிலே எத்தனை வப்பாட்டி வச்சிருந்தாலும் நீ கண்ணை மூடிக்கிட்டு பரிசுத்தமா மாதிரி இருப்ப. போதும், நடிச்சது போதும், எழுந்துரு, விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பணி. யாருடைய பணி? உம்முடைய பணி. ஏசாயா சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தருடைய பணி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். சங்கீதம் 133 அதிகாரம் 3 வசனம். அது ஹெர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனி போல் இருக்கும். அந்த பனி எது? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் அங்கிகளின் மேல் இறங்கி, அவன் தாடியிலே இறங்கி அவன் அங்கிகளின் மேல் நனைந்து அவன் பாதங்களை தொடுகிற மகா பரிசுத்த அபிஷேக தைலம் போல் இருக்கும். அது எது? இயேசு கிறிஸ்துவின் உம்முடைய பணி. இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, இந்த பூமியின் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, கீழ்ப்படியாமையின் மக்களாகிய முரட்டாட்ட குணமும் கலக குணமும் கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம், அதுதான் உம்முடைய பணி. அதுதான் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம். அதுதான் சீயோன் பர்வதங்கள் மேல், ஹெர்மோன் மலைகள் மேல் இறங்கி வருகிற பனி. அதே பனியைத்தான் அவர் சொல்லுகிறார், புல் பூண்டு உம்முடைய பனி, உம்முடைய பனி. தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம், உம்முடைய பனி, உம்முடைய ரத்தம், அது புல் பூண்டுகளின் மேல் இறங்குகிற பனி போல் பெய்யும். புல் பூண்டுகளின் மேல் பெய்கிற பனி போல் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தம் சிவப்பா இல்ல இருந்தது, இங்க வெண்பனி போல் இருக்கும். ஆமாயா, அவருக்கு இப்ப மாம்சம் ரத்தமும் இல்ல. கிறிஸ்து மாம்சம் ரத்தமும் இல்லாதவர். கிறிஸ்து இயேசுவாகிய மனிதகுமாரனோடு இணைந்து நின்று இயேசுவின் ரத்தத்தை சிந்தி அங்கே உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சித்தார். கிறிஸ்து ரத்தம் சிந்தி, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்து மரிக்கும் வேளை வரும்போது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக சிலுவையில் நிற்கும் போதே அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். சங்கீதம் 24 படிங்க. அநாதி கதவுகளே உயருங்கள், அநாதி வாசல்களே திறவுங்கள், யார் இந்த மகிமையின் ராஜா? இஸ்ரவேலின் சேனைகளாகிய கர்த்தராமே. சூரியன் அந்தகாரப்பட்டது. வானத்திலே ஏதேன் தோட்டத்தின் வாசலிலே வைக்கப்பட்டிருந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் அநாதி வாசல், அநாதி கதவு திறந்தது. பூமி அந்தகாரப்பட்டது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கீழே வரவில்லை. பூமி 3 மணி நேரம் அந்தகாரப்பட்டது. தெரியுதா உனக்கு? அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, அந்த கிறிஸ்துவானவர் சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தத்தோடு, இயேசு கிறிஸ்துவாக நின்று சிந்தின ரத்தத்தோடு பரலோகத்திற்கு ஏறி சென்றார். தேவனுடைய சிங்காசனத்திற்கு வந்து அவர் இனி வரும்போது அவர் முன்னை போல என்னை போல சிவப்பான ரத்தத்தை தெளிக்கிறவராக வரமாட்டார். சிவப்பான ரத்தத்தை தெளிக்கிறவராக வரமாட்டார். வெண்பனி போல் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். உன்னையும் என்னையும் கழுவுகிற இந்த சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, அருவருப்புகளை, அசுத்தங்களை, வேசித்தனங்களை கழுவி சுத்திகரிக்கிற கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தமாய் புல் பூண்டுகளின் மேல் பெய்யும் வெண்பனி போல் பெய்கிறதாக இருக்கும். நீங்க ரத்தத்தை தேடிட்டு இருந்தா கிடைக்காது. இனி இங்கு ரத்தம் தெளிக்கப்படாது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது, பராக்களின் ரத்தம். புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவருடைய ரத்தம், அவருடைய உனக்கும் எனக்கும் இருப்பது போல் அந்த சிவப்பு நிற ரத்தம் தெளிக்கப்பட்டது. இனி பரிசுத்தாவியானவர் உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சித்து பரிசுத்தமாக்கும்படியாய், தேவ பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் வருகிற போது பரிசுத்தாவியானவர் ரத்தம் சிந்த மாட்டார். அவர் ஆவியாய் இருக்கிறார், வெண்பனி போல் இருக்கிறார். ஹெர்மோன் மலைகள் மேல், சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் வெண்பனி போல் இருக்கிறார். புல் பூண்டுகளின் மேல் பெய்யும்
பனி போல் இருக்கிறார். ஆகவே அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளிலே நீ அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சங்கீதம் 133 அதிகாரம் சொல்லுகிற 3 வசனம் சொல்லுகிற 3 வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிற, எங்கே இயேசு கிறிஸ்துனுடைய பனியாகிய பூண்டுகளின் மேல் புல் பூண்டுகளின் மேல் பெய்கிற பனி போல், கர்மோன் சீயோன் பர்வதங்களின் மேல் பெய்கிற பனி போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, பண் பனி போல் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, அவர்களுக்கு அவ்விடங்களிலே அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்ட தேவாசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். நியமிக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனையும் என்றென்றைக்கும் உள்ள அழிவற்ற நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வார்கள். இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய் என்றால் நீ இன்றைக்கே மனம் திரும்பு. பாவ வழிகளை விட்டு விலகு. தேவாலயத்தை சீர்கெடுக்கிற தொழிலை விட்டு விலகு. பணம் சம்பாதிக்கிற ஊழியங்களை விட்டு விலகு. ஜனங்களை ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களைப் போல் விபச்சாரிகளாய் விபச்சாரர்களாய் வாலிபர்களையும் கன்னியர்களையும் கெடுக்கிற சீரழிக்கிற வேட்டை நாய்களாய் வாழுவதை விட்டு விலகு. இந்த ஊழியங்களை விட்டு வெளியேறு. தேவாலயத்தை தேவனுக்கென்று விட்டுக் கொடு. தேவ ஜனங்களுக்கென்று விட்டுக் கொடு. ஜனங்களை சீர்படுங்கள். இந்த ஓநாய்களை, இந்த வேட்டை நாய்களை வேறறுத்து திருச்சபைகளை விட்டு வெளியேற்றுங்கள். காணிக்கை கொடாதிருங்கள். கொடுப்பதை கர்த்தருக்கென்று ஏழைகளுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். எளியவர்களை படிக்க வையுங்கள். நல்ல காரியங்களை செய்யுங்கள். ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்காதீங்க. இந்த வேட்டை நாய்கள் கொள்ளைக்காரர்களின் கூட்டம். ஒரு பாஸ்டர் யோக்கியம் கிடையாது. அங்கி போட்டுக்கிட்டு கவிசம் வாங்குறான், தள்ளக்கணக்கு எழுதுறான். காணிக்கைகளுக்காகவே, காணிக்கை வாங்குறதுக்காகவே ஊழியத்துக்கு வர்றான். இதையெல்லாம் எந்த ஊழியத்தில் சேரும்? இவர்கள் செய்கிற ஊழியங்கள் அட்டூழியங்களில் சேருமா, இல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற உத்தம ஊழியங்களில் கணக்கெடுக்கப்படுமா? நீங்க அதை யோசிங்க. முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசி. நீ அந்த கூட்டத்தோட போய் உட்கார போகாத. ஏன்னா கொடுக்கிறவனுக்கு எப்படியோ வாங்குகிறவனுக்கும் அப்படியே, வாங்குகிறவனுக்கு எப்படியோ கொடுக்கிறவனுக்கும் அப்படியே, எஜமானுக்கு எப்படியோ எஜமான் வேலைக்காரிக்கும் அப்படியே. அதை புரிந்து கொள். தீர்க்கதரிசிக்கு எப்படியோ அவனிடத்தில் ஆசீர்வாதம் ஜெபிக்க செல்லுகிற குறி கேட்கிறவனுக்கும் அப்படியே. இந்த பொம்பளை பொறுக்கிகள், காணிக்கை பொறுக்கிகள் இடத்துல தலையை கொடுத்து ஜெபிக்க சொல்றியே, அவனுக்கு எப்படியோ, அவன் செய்கிற அட்டூழியங்களுக்கு எப்படி அநீதி பலன் பெற்றுக் கொள்வானோ அதே பலன் உனக்கும் கிடைக்கும். ஏன்னா அவனை இந்த காரியங்களை செய்ய தூண்டுகிறது நீதானே. ஊழியக்காரர்களை சீர்கெடுப்பது நீங்கள் தானே. நீங்க முதலாவது அவனை நீங்க சீர்கெடுத்த பிறகுதானே அவன் உங்களை சீரழிக்கிறான். சபையை சீரழிப்பது திருச்சபையில் இருக்கிற திருச்சபை தலைவர்கள். திருச்சபை தலைவர்கள் கொள்ளையடிப்பதற்காக, கமிஷன் வாங்குவதற்காக போதகரை சீரழிக்கிறார்கள். போதகன் திரும்பி திருச்சபையை, முழு திருச்சபை குடும்பங்களை சீரழிக்கிறான். யாரையா குற்றம் சொல்லுவ? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கள். பாவ வழிகளை விட்டு, தீய வழிகளை விட்டு, அழிவின் குழிகளை விட்டு வெளியேறுங்கள். இல்லையில் சர்வநாசம் வரும். மறந்து விடாதீர்கள். நித்திய ஜீவனும் தேவாசீர்வாதங்களும் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறமான நல்ல தைலத்துக்கும் சீயோன் பர்வதங்கள் மேலும் கர்மோன் மலைகள் மேலும் இறங்கி வரும் நல்ல பனிக்கும் ஒப்பாக இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டுமே உனக்கு பாவ மன்னிப்பும், ஆத்தும ரட்சிப்பும், நித்திய ஜீவனும், நிறைவாழ்வும், பரலோக பொக்கிஷங்களும் உனக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா சர்வ காலங்களிலும் உன்னோடு நிலைத்து நின்று தங்கி உன்னை வாழ வைக்கும். அது மட்டுமே உனக்கு தேவையாக இருக்க வேண்டும். உலகத்தின் பட்டம், பதவி, காணிக்கை, குறி சொல்லுதல் இவைகளெல்லாம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். வேத சத்தியத்திற்கு திரும்புங்கள். சத்திய வசனத்திற்கு திரும்புங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு திரும்புங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.